வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு புதிதாக உருவாகி வர இருக்கிற காற்று சுழற்சி தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியில் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு இடைப்பட்ட சிங்கப்பூர் மலேசியா பகுதியை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது அங்க இருக்கும்போது ஒரு மெலிந்த சுழற்சியாக தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு. இது வங்கக்கடலுக்கு வந்த பிறகு அப்பவும் கூட அங்கிருந்தே தீவிரமா வர்றதில்லை. வங்கக்கடலுக்குள் வந்த பிறகுதான் இது திடீரென்று ஒரு தீவிரத்தை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தொலைவில் இருந்தே தீவிரமடைந்து வரும் என்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு. அது எல்லாமே அங்கிருந்து தான் வரும். இதுவும் அங்கிருந்து தான் வருகிறது. மேலடுக்கு சுழற்சியாக வருகிறது. கீழடுக்கில் பார்த்தால் அது தெரியாது, மேலடுக்கு சுழற்சியாக வருகிறது. இது வரக்கூடிய 21, 20, 21 தேதிகள்ல, அதாவது வரக்கூடிய 2 நாட்கள் கழித்து வங்கக்கடலுக்கு வந்ததும் அப்படியே காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவெடுக்க இருக்கிறது. அதாவது பகுதியில் கீழடுக்கு சுழற்சி மற்றும் கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான் கீழடுக்கு சுழற்சி, மற்றும் அப்படியே மேலடுக்கு சுழற்சியா இது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக கடந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இலங்கையின் தெற்கு பகுதியை கடந்து பிறகு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஏற்கனவே வந்த வழித்தடத்திற்கு கொஞ்சம் தெற்கு புறம், அவ்வளவுதான். ஏற்கனவே வந்தது முற்றிலுமாக அது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து அப்படியே போனது. ஆனால் இந்த நிகழ்வு சற்று தெற்கே போனாலும் அதை விட கூடுதல் காற்றை குவிக்கும். இதுல என்ன கூடுதல் காற்றுக்கு ஏன் குவிக்குதுன்னா, மேற்கத்திய இடையூறு கிழக்கு காற்றை ஈர்க்க போகிறது. அதாவது இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வரும். கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றும் பொழுது மேற்கத்திய இடையூறு கிழக்கு காற்றை வடக்கு நோக்கி கொஞ்சம் ஈர்க்கும் பொழுது கிழக்கு காற்று வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஆனால் 3 நாளும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் பெய்யாது. ஏதேனும் ஒரு நாள் சில மணி நேரங்கள் இருக்கும். பெரும்பாலான மணி நேரங்கள் டெல்டா தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும். 3 நாள் 72 மணி நேரம் மழை பொழிவு காத்திருக்கு. இது நாம ஆரம்பத்தில் கடந்த மழை நிறைவடையும் பொழுது அடுத்த மழை 23, 24, 25 போட்டிருந்தோம். ஆனா இப்போ 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 24ஆம் தேதி அதிகாலை தான் வருகிறது. 24ஆம் தேதி காலை கூட ஆகலாம். எது எப்படியோ 72 மணி நேரம் மழைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 24ஆம் தேதி அதிகாலை தொடங்கினா 25 அதிகாலை வரைக்கும் ஒரு 24 மணி நேரம், 26 அதிகாலை வரைக்கும் ஒரு 24 மணி நேரம், 27 அதிகாலை வரைக்கும் ஒரு 24 மணி நேரம், 24 மணி நேரம், 72 மணி நேரம் மழை பொழிவு. அப்போ 26ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பா மதியம் வரைக்கும் தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம் வரை ஆங்காங்கே இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு வரை ஆங்காங்கே இருக்கும். தென்கோடியில 27ஆம் தேதி அதிகாலையும் கூட இருக்கும். அதாவது கேரள எல்லையோர பகுதிகளில். அதற்கு முன் தற்பொழுது கேரள கடலோர பகுதியை ஒட்டிய அரபிக்கடல்ல வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது நாம நேற்றே அறிவித்திருந்தோம். அதன் காரணமா ஆலப்புழா மற்றும் கொச்சி இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து மத்திய கேரளா பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இது அங்கேயே அப்படியே இருக்கும். ஆக அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி, மேற்கத்திய இடையூறு எனப்படும் தாழ்வு சுழற்சி மத்திய தரைக்கடலிலிருந்து இமயமலைக்கு வருகிறது. வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு பகுதியிலிருந்து இலங்கை வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. 3 நிகழ்வுகள் காரணமாக காற்று குவிதல் என்பது 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே நடப்பது என்பது உறுதி. ஆக இருவேறு காற்று இணைவு
3 நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே இருவேறு காற்று இணைவு தமிழ்நாட்டிலே கர்நாடக ஆந்திர எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை தரும். இந்த முறை சென்னைக்கும் கொடுக்கும். ஏற்கனவே சென்னைக்கு சரியா கொடுக்கல, குளிரை கொடுத்து விட்டு மிரட்டி விட்டு போனது. ஆனால் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே தான் மழையை கொடுத்தது. பரங்கிப்பேட்டையிலிருந்து பெரும்பாலும் அது கோடியக்கரை முனை டெல்டாவின் பகுதிகள் வரைக்கும் தான் கொடுத்தது. ஆனால் இந்த முறை, அதாவது கனமழை மிக கனமழை பொழிவு கொடுத்த இந்த முறை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இதுல 24, 25, 26 3 நாளுமே டெல்டாவுக்கு உண்டு. 24, 25 வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் 24, 25 டெல்டா 24, 25, 26 மதியம் வரைக்கும் 27 வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. இதுல மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு நாள். அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா 24 உள்ள எட்டாது, 25 எட்டும் உள்ளார, 25 மற்றும் 26 முற்பகல். 26 முற்பகல்னா அதிகாலை மற்றும் 25, 26 அதிகாலை, 26 அதிகாலை வரைக்கும் வச்சுங்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். ஆக 25, 26 முற்பகல் வரைக்கும், அதாவது மேற்கு மாவட்டங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் போன்ற ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை தந்தாலும் 2 நாள் தான் ஒவ்வொரு இடத்துக்கும். ஆந்திர எல்லையோரம் 24, 25, கர்நாடக எல்லையோரம் 24, 25, டெல்டாவிற்கு 24, 25, 26 மதியம் வரைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் 25, 26, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை 25, 26, 27 அதிகாலை வரைக்கும் இப்படி இருக்கும். ஆக குறைந்தபட்சம் 24 மணி நேரம் மழைப்பொழிவு ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிறது. அதிகபட்சமாக டெல்டாவிற்கு 72 மணி நேரம் இருக்கிறது மழை வானிலை. ஆக இந்த முறை கடந்த முறை உள்ள நிகழ்வை காட்டிலும் சற்று தீவிர நிகழ்வு சற்று தெற்காக நகர்ந்தாலும், அதாவது வட இலங்கை வராமல் மத்திய இலங்கை வழியாக திரும்பி சென்றாலும் ஏற்கனவே இருந்த காற்று குவிதலை விட கூடுதல் காற்று குவிதலை ஏற்படுத்தி நல்ல மழை பொழிவை தர இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா பின்னாடியே இன்னொரு நிகழ்வு வருது, நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா 29, 30, 31 மழை தரும். 29 இலங்கைக்கு மழை தரும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 23ங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 23, 24, 25, 26, 27 உண்டு. 23 தொடக்கம், 24, 25, 26, 27 இலங்கை. 28 இடைவெளி கொடுக்கும். 29, 30, 31 அடுத்தது இன்னொரு சுற்று இலங்கைக்கு. ஆக இலங்கைக்கு 6 நாள் 7 நாள் மழை இருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு வாரம் இருக்கு மழை வானிலை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்பதனால நிறைய மழை பொழிவை இலங்கைக்கு தரும். இலங்கை மீது அமர்ந்தால் அது குறைந்த அழுத்த பகுதியாக மாறும். இலங்கை மீது அமர்வது முதல் நிகழ்வு. அப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை தரும். இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டி, தெற்கு இலங்கையை ஒட்டி பயணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு 29, 30, 31 தேதி நிகழ்வு நல்ல மழை தரும். அது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 30, 31 நல்ல மழை இருக்கு தமிழ்நாட்டிற்கு அடுத்த மழை. அது டெல்டாவிற்கு, டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 3 நாள், அதுல ஒரு 2 நாள் இருக்கு. 5 நாள் இருக்கு. இந்த மாத இறுதி நாட்களிலே, இறுதி வாரத்தில் 5 நாள் மழை வானிலை இருக்கு. வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாள், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 3 நாள் இருக்கு. இதுல ஆகவே நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இதுல எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு. வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு இடத்துல பொழியும். அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை. என்ன எச்சரிக்கைன்னா பெரிய லெவல் இல்ல, என்னன்னா அறுவடையை சரியான நாள்ல அறுவடை பண்ணிக்கணும். முதிர்ந்த நெல் தானியங்களை இந்த மழை நாள்ல வயல்ல வைக்க கூடாது. முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் 22ஆம் தேதி மாலை இரவுக்குள் அறுவடை செய்திடணும். 23ஆம் தேதி காலை வரைக்கும் கூட அறுவடை செய்யலாம். 23ஆம் தேதி மதியம் வரை கூட செய்யலாம். ஆக 23ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட வேண்டும். விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிலக்கடலை விதைப்பு கேட்டிருந்தீங்க. 10 நாள் கரெக்டா அந்த போகி பண்டிகை மழை புடிந்தா என்று விதைத்திருந்தால் கரெக்டா 10 நாள் இருந்திருக்கும். ஆனால் பொங்கல் விடுமுறையில் ஆட்கள் கிடைக்கவில்லை. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக
தன்னுடைய உழவு பணியையோ அல்லது விதைப்பு பணியோ செய்ய முடியல. இப்போ இன்றைக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க நிலக்கடலை விதைக்கலாம்னு. இன்றைக்கு தேதி எத்தனை? 18. இன்னைக்கு தொடக்கலை, இன்னைக்கு வரைக்கும் தொடக்கலை, நாளைக்கு தான் தொடக்க போகிறதா கேட்க சொல்கிறீங்க. அப்போ நாளைக்கு தேதி 19, 20, 21, 22, 23 5 நாள் இடைவெளி போதாது நிலக்கடலை விதைப்பிற்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு. 5 நாள் இடைவெளி போதாது. முளைப்பு திறனுக்கு 7 to 10 நாள் தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் விருப்பத்துக்கே விட்டு விடுகிறேன். அதற்கு அடுத்தது 30ஆம் தேதி மழையும் டெல்டாவோட கடலோர பகுதி மத்திய பகுதி பாதி வரைக்குமாவது இந்த எட்டி பிடித்து கனமழை பொழிவை கொடுக்கும். ஆகவே உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ஆகவே வானிலை அறிந்து சரியாக துல்லியமாக நாம் சொன்ன தேதியில 10 நாள் ஒரு இடைவெளி கிடைச்சதில்ல முன்னாடி டிசம்பர்ல, அதுல விதைத்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கு. விட்டவர்கள் சரியாக வானிலையை கேட்காதவர்கள் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள். இப்பொழுது வரைக்கும் அந்த இடைவெளி கிடைக்கவில்லை. இப்ப கிடைச்சாலும் பொங்கல் பண்டிகையில பணி செய்ய முடியவில்லை. அறுவடை இயந்திரங்கள் கூட கிடைக்கல. தயவுசெய்து அறுவடை இயந்திரம் வைத்திருப்பவர்கள், அறுவடை இயந்திர ஓட்டுநர்கள், இயக்குநர்கள் மற்றும் அதாவது வைக்கோல் கொட்டும் எந்திரங்கள் தயவு செய்து 22ஆம் தேதிக்குள் விவசாயிகளுக்கு உதவி அவர்களுடைய தானியங்களை மீட்டெடுக்கவும் அவருடைய முதலீடை மீட்டெடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைந்து ஊர் திரும்பி அறுவடை செய்திடவும். 23ஆம் தேதிக்குள் அறுவடையை முதிர்ந்த நெல் தானியங்களை முடிக்கவும். அதற்கு பிறகு 3 நாள் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு மீண்டும் 3 நாள் இடைவெளி கொடுத்து 2 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் 2 நாள் மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளி கூடுதலாக இருக்கும். பிப்ரவரி 1 to 5 வரை ஒரு இடைவெளி கிடைக்கிறது. 6 அடுத்த மழையும் தெரிகிறது. பிப்ரவரி 6 அடுத்த மழையும் தெரிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.